டோரான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? காட்டன் தானே. ஆக்சுவலாக டெவாப்ஸ் ரிசர்ச் அண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஏஐயோட இம்பேக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. பெரிய ரிப்போர்ட்டு, எடுத்து படிங்க. இதில் சில பாயிண்டில் ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த ஏஐ யூஸ் பண்ணி மிச்சப்படுற டைமை எங்கே செலவாகுதுன்னா திரும்ப மீட்டிங்லேயே செலவாகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று கோடோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப அடி வாங்குதுங்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஹெவியாக கோட் எழுதிட்டே இருக்கும். முன்னெல்லாம் பேட்ச் பை பேட்ச் சின்னதாக பண்ணிட்டுருப்போம். அப்போ ஏஐ தான் உட்காந்து பக்கமாக கோடு இல்லை. அதனால் ஓவரால் சாஃப்ட்வேரோட இது பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி அடி வாங்குதுங்கிறாங்க. சில பாசிட்டிவ் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல இது ஃபாஸ்ட்டான ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கு. பட் ஓவரால் எதிர்பார்த்த இம்பேக்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இதோட அடாப்ஷன் கல்ச்சர் தான். இப்போ வந்து சாதாரண சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாதிரியே இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணி எப்படி சங்க் பை சங்காக சின்ன ஒர்க்காக முடிக்கணும், எப்படி சாஃப்ட்வேர் ஸ்டேபிளாக பண்ணணுங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் டைம் கிடச்சா அந்த ரிப்போர்ட் எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.